அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சினாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தேர்தலுக்கான கமிட்டி நடந்து சிறப்பாக முடிந்தது. தேர்தல் தேதி மற்றும் எல்லா காரியங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய சைட் ஸ்கிரீன்ல நான் காட்டுகிறேன். குறிப்பாக அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒவ்வொரு சேகரத்திலும் வாக்காளர் பட்டியல் ஒட்டப்படும். டிசி தேர்தல் வந்து நவம்பர் 30ஆம் தேதி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 5ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், அதாவது பெருமன்ற உறுப்பினருக்கு நாமினேஷன் பண்ணுவதற்கு நவம்பர் 5ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த வேட்பாளர்கள் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் இணைக்க வேண்டும் என்றால் ஞானஸ்நான சான்றிதழ், திருமண சான்றிதழ், திடப்படுத்தல் சான்றிதழ், அதாவது பேப்டிசம் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், இந்த மூன்றும் இணைத்து வேட்பு மனுவோடு கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை நடத்துகிறவர்கள் தேர்தல் அதிகாரிகளாக பிஷப் ஜெய்சிங் பிரின்ஸ் மதுரை திருமண்டல பேராயர் மற்றும் மிஸ்டர் என்ஜிஆர் கிறிஸ்டோபர் செல்வராஜ், அவர் சென்னையை சார்ந்தவர், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக இருக்கிறார். மற்றும் மிஸ்டர் ரெஜினால்டு ஜோசப் திருச்சியை சார்ந்தவர். இந்த 3 பேரும் எலெக்ஷன் ஆபீசராக இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஒரு திட்டமிட்டு எல்லாம் தேர்தலும் நடந்து முடிந்து ஜனவரி மாதத்துக்குள் எல்லாம் நிறைவடைந்து, அதாவது சிசி மெம்பர் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரும் பொறுப்பில் அமரப்போகிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், தூத்துக்குடியில் 79 டிசிகள் அன்அப்போஸாக, அதாவது தேர்தலுக்கு முன்னதாகவே அன்அப்போஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதை இந்த திருநெல்வேலி திருமணத்தில் இன்னும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வேண்டும். அதாவது எலெக்ஷன் இல்லாமல் இது நடந்து பெற்றால் இது தேவனுடைய சித்தம், அதுதான் விருப்பம். இதை நாம் திருநெல்வேலி திருமணத்தில் நாம் நிறைவேற்றி, அதாவது தூத்துக்குடி நேசரத்தை விட நாங்கள் செலைத்தவர்கள் அல்ல என்று ஒரு மனதோடு டிசி மெம்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். இதை கட்டாயம் செய்யணும். அந்தந்த குருவானவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு போதித்து போட்டியின்றி தேர்வு செய்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கு, நேசரத்தில் தைலாபுரம் பக்கம், தைலாபுரம் ஸ்டேட்ல என்ன நடந்ததுன்னா 2 டிசிக்கு 4 பேர் போட்டிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பேச்சுவார்த்தைப்படி 4 பேர் பெயரையும் போட்டு சீட்டு போட்டு குழுக்கள்ல எடுத்து விட்டார்கள். ஆகவே அங்கேயும் பிரச்சனை இல்லாமல் முடிந்து விட்டது. இப்படியாக நாம் தேர்ந்தெடுத்து இந்த அடிதடி பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள் இவைகளெல்லாம் கலைந்து விட்டு இந்த பெருமன்ற உறுப்பினர் என்பது தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் இறங்க வேண்டும். இதெல்லாம் குடிக்கிறவங்க, வேசித்தனம் பண்றவங்க, திருடு செய்கிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், அடிதடி சண்டை போடுகிறவர்கள், தயவு செய்து இந்த மாபெரும் ஊழியத்தில் நீங்கள் வேட்பாளராக இறங்க வேண்டாம். இது ஏதோ அரசியல், ஏதோ தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல் நினைத்து கொண்டு குடித்து கொண்டு வெறித்து கொண்டு செய்தால் இது தேவனுடைய கோபாக்கனை உங்கள் மீது வந்து இறங்கும். அதாவது திருச்சபையில இலை போடுகிறது கூட ஊழியம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இது கனத்துக்குரிய ஊழியமாக நீங்கள் கருதி பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யுங்க. இதுக்கு இடையில வழக்கு தொடர்ந்து, அதாவது எங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து தான், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி வேணாயன் தரப்புல இருந்து வழக்கு பதிவு செய்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்து அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒருவேளை அது ஏற்கப்பட்டு ஒரு ஜட்ஜியுடைய முன்னிலையில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒப்படைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே ஏதோ எப்படியாகிலும் தேர்தல் நடைபெறப் போகிறது என்பது ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக தேர்தலில் 2 முறை அறிவிப்பு செய்து 2 முறை நேம் லிஸ்ட் ஒட்டப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டு விட்டது, வழக்குக்கு சென்று தடை செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருநெல்வேலி திருமணத்திற்கு தேர்தல் வந்துவிட்டது. எல்லாரும் கருத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு, ஜெபத்தோடு நாம் இதில் பங்கு பெற்று ஒரு பெரிய மாற்றத்தை, அதாவது ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது இருக்கவே கூடாது. இன்றைக்கு ஒரு சகோதரர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பிரோஜனமாக இருக்கிறது, நாங்கள் வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் ஊழலை முழுவதுமாய் எதிர்க்கிறபடியால் எப்படி எல்லாரும் உங்களோடு கூட வந்து இணைவார்கள் என்பதுதான் எனக்கு கவலையா இருக்கிறது. அது சாத்தியப்படுமா என்று அவர் என்னோடு கூட என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய உறவினர் ஒருவர் என்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஊழலை தான் எதிர்பார்க்கிறாங்களா?
நீங்க சொல்லுங்க. ஊழலை எதிர்பார்க்காத நல்ல தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆகவே இந்த தடவை நீங்க நிறைய ஜெபிக்கிறவங்க, இந்த ஊழியம் செய்றவங்க, கிராம ஊழியம் செய்றவங்க, விபிஎஸ் ஊழியம் செய்றவங்க, இந்த மாதிரி ஊழிய வாஞ்சை உள்ள ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய ஊரிலே நீங்கள் ஒவ்வொரு பாஸ்டர்ட்டையும் நீங்கள் கேண்டிடேட்டாக நில்லுங்க. இதை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கு முயற்சி எடுத்து இந்த அணி அந்த அணி என்று இல்லாமல் கர்த்தருக்காக ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நின்று திரளான டிசி லஞ்ச லாவணியங்களை வெறுக்கக்கூடியவர்கள் விரும்ப வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம ஆன்மீக அணியில இறங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அதாவது போஸ்டிங், ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், இந்த மூன்றிற்கும் ஒரு நயா பைசா லஞ்சம் வாங்கக்கூடாது. சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது. பாருங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள ஆட்சியாளர்கள் பணம் வாங்கி கொண்டு பதவி போட்டு விட்டார்கள். இன்று வரைக்கும் நிறைய பேர், ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு சேலரி வந்து விட்டது. இன்னும் திரளான பேர் சம்பளம் இல்லாமல் வேதனையோடு வெறும் 7,000 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராததுக்கு நாம் கருத்தோடு நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இந்த ஆன்மீக அணியோடு, கிறிஸ்துவின் அணியோடு, இந்த கிளர்ச்சி அணியோடு நீங்கள் இணைய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்கிறேன். விசேஷமாக 150 குருமார்களும் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பழிவாங்குதல் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படும். குருவானவருக்கு மரியாதை, கனத்துக்குரிய மரியாதை கொடுக்கப்படும். ஒருவராகிலும் உங்களை கை நீட்டி விரல் நீட்டி பேச விடாதபடிக்கு அதை திறம்பட நான் செய்து காட்டுவேன் என்று உங்களுக்கு நான் ஆணையிடுகிறேன். ஆகவே எப்படி ஆகிலும் ஒன்றுபட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இப்படி ஒரு தரப்பு நிர்வாகம், அவங்களுக்கு நிர்வாக திறமை இல்லாமல் அது ஒரே குழப்படியாக வந்து நீதிமன்ற வழக்கு, அடிதடி, சண்டை என்று இப்படியே போய்விட்டது. ஆகவே இந்த முறை ஒரு மாற்றத்தை நோக்கி செயல்படுவதற்காக காட்ஃப்ரே நோபலை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 1% கூட என்கிட்ட ஊழல் கரை கிடையாது. அதே போல நிறைய பேர் என்கிட்ட பேசுவதற்கு, ஐயோ அவரை கேட்டாலே பயமா இருக்கிறது, வீடியோ போட்டு, அப்படிலாம் ஒன்று நான் அப்படி உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறேன். எலியாவை போல வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் திருச்சபை நிமித்தம், அந்த திருச்சபை பாழாய் போகும் பொழுது அதை கேட்கும் பொழுது எனக்கு கர்ப்ப வேதனை ஏற்படுகிறது. அந்த வேதனையின் காரணமாக சில நேரங்களில் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் என் மூலம் கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே இந்த முறை ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரணும். தூத்துக்குடி நேசரத், திருநெல்வேலி டைசி இரண்டும் என் கண்மணி போல நான் கருதுகிறேன். இரண்டும் திருநெல்வேலி திருமண்டலம். ஆகவே இந்த டிடிடிஐக்கு சொந்தமான இந்த திருமண்டலத்தில் முக்கியத்துவம் எடுத்து நாம் மற்ற எல்லா திருமண்டலத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், அது திருச்சபையில் உள்ள பரிசுத்தவானுடைய விருப்பம், அனைத்து குருமாருடைய விருப்பம். இதை நாம் நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு குருமார்களையும் நான் தனித்தனியே வந்து நான் உங்களை சந்திப்பேன். எந்த வகையிலும் நீங்கள் இந்த அணி அந்த அணி என்று சொல்லி சாய்ந்து விடாமல் கிறிஸ்துவுக்காக நில்லுங்க. நான் சொன்ன வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களுக்கு இன்சென்டிவாக 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி உங்களுக்கு அது ஊக்கத்தொகையாக அது வழங்கப்படும். அதே போல உபதேசியார்களுக்கு, முழு நேர உபதேசியார்களுக்கு 20,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்கப்படும். இன்னும் வாடகை வராமல் நிலுவையில் வைத்துக்கொண்டு வழக்கில் சென்று கொண்டு வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர்களுக்கு தகுந்த நடவடிக்கை, அதாவது லீகல் நடவடிக்கை எடுத்து அவர்களை துரத்தி விடுவோம். இல்லை என்றால் நடைமுறையில் உள்ள வாடகையை ஏற்படுத்தி நம்முடைய திருமணத்துக்கு வருமானத்தை ஈர்க்க செய்வோம். அதுபோல நிறைய கிளை சபைகள் உருவாக வேண்டும். திருநெல்வேலி டைசிஸ்ல, திருநெல்வேலி டைசிஸ்ல, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் திருச்சபையே இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம டார்கெட். ஆகவே ஒரு 3 குடும்பம் அல்லது 2 குடும்பம் வந்தா கூட நம்ம ஒரு சபையை கட்ட வேண்டும். 20 அடி அகலம், 40 அடி நீளம், மேல டின் ஷீட்டு, தகர ஷீட்டு போட்டு சைட்ல ஹாலோ பிளாக் வைத்தாலும் போதுமானது. ஒரு எக்கனாமிக்கா ஒரு திருச்சபை செய்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் போதும், நிச்சயமாக அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்படும். ஆகவே திருநெல்வேலி, தூத்துக்குடியில, நமக்கு எந்த தென்காசி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல கூட திருச்சபை இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது. ஆகவே இதற்காக நாம் பிரயாசப்படுவோம். சபைகள், கிளை சபைகளை பெருக செய்வோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்கள், அதாவது திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்கள் எல்லாரும் உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இருந்திருக்கிறது. எழுந்து கட்டுவோம் இந்த மாபெரும் பணியை செய்வதற்கு. எல்லாரும் என்னோடு கூட கை கொடுங்க. நாம் எல்லாரும் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு நாம் செயல்படுவோம்.
எல்லா குருவானவர்கள், எவாஞ்சலிஸ்ட் எல்லாரும் என்னோடு கூட ஐக்கியப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்க பெருமன்ற உறுப்பினராய் இருந்தால் நீங்க எல்லாரும் என்னோடு கூட ஐக்கியப்படுங்க. இந்த முறை ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும். நம்ம டயசிஸ்ல ஒரு சென்ட் இடம் கூட நம்ம இடத்தை விட்டு வெளியே, நம்ம கையை விட்டு வெளியே போகக்கூடாது. 248 ஏக்கர் வடக்கன்குளம் பக்கத்துல நம்முடைய திருமணத்துக்குரிய சொத்து சுஸ்லான் கம்பெனி, அதாவது விண்ட் ஃபார்முக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும். ஜான்ஸ் கல்லூரியில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 ஏக்கரை பத்திரம் போட்டு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் நடுராத்திரில 3 மணிக்கு ஏறி வந்து காம்பவுண்டை உடைத்து வேலியெல்லாம் போட்டு விட்டார்கள். இப்படி 2 தரப்புக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நம்ம உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். அதே போல ஜான்ஸ் காலேஜ் ஷாப்டர் ஹால் அது தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் அங்கங்கு கைமாறி யாருடைய ஆளுகைக்குள்ள ஆக்கிரமிப்புக்குள்ள இருக்கோ அவையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் காட்ஃப்ரே நோபலுடைய விருப்பம். ஒரு நயா பைசா கூட, ஒரு வடை காஃபி கூட ஓசிக்கு சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது என்பது என்னுடைய தலையாய விருப்பம். ஆகவே இன்றைக்கு அந்த சகோதரர் சொன்னது போல எல்லாரும் ஊழலை விரும்புகிறவர்கள் அல்ல, ஏழை நடுத்தர மக்களுக்கு சீனியாரிட்டி படி வேலை வாய்ப்பை கொடுத்தே தீருவேன். இதுதான் என்னுடைய பிரதான ஒரு ஒரு இதா என்ன சொல்லலாம், தேர்தல் வாக்குறுதியை சொல்கிறேன். அதே போல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் நிச்சயமாக திருநெல்வேலி டைஸில் கொண்டு வருவோம். இதெல்லாம் பல வருஷமாக கிறிஸ்தாஸ் பிஷப் இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் முயற்சி எடுத்தார்கள். அது கைகூடி வரவில்லை. இப்பொழுது பிஷப் பர்னபாஸ் அவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் இதை நிறைவேற்றும். எனக்கு அதற்குரிய வலிமை, சக்தி இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் போய் பேசுவதற்கு, அது அப்ரூவல் வாங்குவதற்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் மனித செல்வாக்கையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதையும் நிறைவேற்றுவோம். இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்களை, அதாவது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்லாம் மற்ற பள்ளிக்கூடங்களை போய் படிக்கிறாங்க. ஆகவே தரமான சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல்களையும் குவாலிட்டி, அதாவது எஜுகேஷனல் குவாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் செய்து நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் அவருடைய பிள்ளைகளை அதில் படிக்க வைக்க வேண்டும். குருமார்கள், உபதேசியார்கள் உங்களுடைய பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிற அளவுக்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதாவது அந்த டிப்ளாய்மெண்ட்ல அதை வேலைக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் துவங்காதபடி சரியானபடி ஸ்ட்ரென்த்தை ஏற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய தலையாய கடமை. ஆகவே மருத்துவமனை ஊழியம் சிறப்பாக நடக்க வேண்டும். பள்ளிக்கூட ஊழியம் சிறப்பாக நடக்க வேண்டும். நம்முடைய கட்டிடங்களுக்கு வராத வாடகை பணங்களை மீட்டெடுத்து கரெக்டாக நமக்கு ரெவன்யூ கொண்டு வர வேண்டும். அடிதடி சண்டைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷணங்கள் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, அது இருக்கவே கூடாது. அதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஊழியத்தில் வரக்கூடாது. சும்மா எதற்கு எடுத்தாலும் கலவரம் பண்ணுவது, சண்டை இழுப்பது, இவைகள்லாம் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை, நம்முடைய திருமணத்தை சார்ந்த ரிட்டையர்டு நீதிபதிகளை நமக்கு நீதிபதிகளாக நியமித்து இதற்கு ஒரு கமிட்டி வைத்து இதை 2/3 மெஜாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரை நாம் கையில் எடுத்து சட்ட திருத்தம் பண்ண வேண்டும். அதாவது எதற்கு எடுத்தாலும் வழக்குக்கு செல்லக்கூடாது. எல்லாமே நமக்குள் இருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நமக்குள்ளேயே அந்த வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும். அதாவது டிடிடிஏல உள்ள சட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நேர்த்தியாக உள்ளது. அதாவது எஸ்எஸ்சி கல்லூரியில் ஓய்வு பெற்ற நீதிபதியை இதா போட்டிருந்தாங்க, செக்ரட்டரியா. அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா உங்க டிடிடிஏ உரிய சட்டத்திட்டங்களை படித்து பார்த்தேன், மிக மிக நேர்த்தியாக அருமையாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எதற்காக நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறீர்கள், இதை நீங்கள் அரசுல பதிவு செய்து விடுங்கள் என்று என்னோடு கூட அவர் பேசினார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டத்திட்டங்களை உருவாக்கி வெள்ளக்காரர்கள் நியமித்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதை நாம் கை கொண்டு அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் செய்திருந்தால் அதை அமெண்ட்மெண்ட் செய்வதற்கு நமக்கு 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் நம்ம கைக்குள்ள வேணும். இதெல்லாம் வைத்து சரி செய்து ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும். எல்லாரும் நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். முழங்காலில் நின்று யுத்தம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். திருச்சபை பரிசுத்தம் அடைய வேண்டும். நேர்த்தியாய் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய விருப்பம். இதுவே உங்களுடைய விருப்பமா இருக்கட்டும். எல்லாரும் இணையுங்கள் ஆன்மீக அணியோடு. மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.